தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி வேட்பாளர்கள் வேட்புமனுவுக்கு தாக்கல் செய்யும் போது தங்களது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகளின் விவரங்களை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், MCMC எனப்படும் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் முன் அனுமதி பெறாமல் இணையதளங்கள் அல்லது சமூக வலைதளங்களில் எந்தவிதமான அரசியல் விளம்பரங்களையும் வெளியிடக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி, வானொலி, பல்க் SMS மற்றும் வாய்ஸ் மெசேஜ் உள்ளிட்ட அனைத்து மின்னணு ஊடக விளம்பரங்களுக்கும் இந்த முன் அனுமதி அவசியம் எனவும், விதிமுறைகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்கள் அது தொடர்பான விவரங்களை செய்தித்தாள், தொலைக்காட்சி தங்களது அரசியல் கட்சியின் வலைதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விளம்பரத்தை வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளான ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 21 3 முறை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் வழங்கும் C1 படிவத்தை நிரப்பி செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வேட்பாளர்கள் விளம்பரம் வெளியிட வேண்டும். C2 படிவத்தை நிரப்பி செய்தித்தாள்கள் மற்றும் தனது கட்சியின் வலைதளத்தில் வேட்பாளர் சார்ந்த அரசியல் கட்சி விளம்பரம் வெளியிட வேண்டும். C4 படிவத்தை நிரப்பி தனது குற்ற பின்னணி விவரங்களை விளம்பரம் செய்துவிட்டதாக வேட்பாளர் அறிக்கை கொடுக்க வேண்டும். C5 படிவத்தை நிரப்பி தனது வேட்பாளரின் குற்ற பின்னணி விவரங்களை விளம்பரம் செய்துவிட்டதாக வேட்பாளர் சார்ந்த அரசியல் கட்சி அறிக்கை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இஸ்லாமியர்கள் இன்று ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அதிகாலையிலேயே மசூதிகளில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. தலைநகர் டெல்லியில் கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் சிறப்பு தொழுகைக்காக இஸ்லாமியர்கள் மசூதிகளில் குவிந்து வருகின்றனர். சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் பிரபல நகை கடைக்கு சொந்தமான 65 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நல்லூர் சுங்கச்சாவடி அருகே பொன்னேரி நோக்கி சென்ற வாகனத்தை மடக்கி சோதித்தபோது அதில் மூட்டை மூட்டையாக தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவை பிரபல நகை கடைக்கு சொந்தமானவை என்றும் உருக்குவதற்காக கொண்டு செல்லப்படுவதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் நகைகளின் அளவு அதிகமாக இருப்பதால் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் உரிய கணக்கில் உள்ளனவா என்பது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளுடன் வந்த தனியார் கொரியர் நிறுவன வாகனம் பிடிபட்டது. சேலத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற அந்த வாகனத்தில் இருந்த ஆவணங்களில் முரண்பாடு இருந்ததால் வருமான வரித்துறை மற்றும் GST அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. சுமார் 14 மணி நேரத்திற்கும் மேலாக ரசீதுகள் மற்றும் வரி செலுத்திய விவரங்கள் சரிபார்க்கப்பட்டன. இறுதியில் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்ததை தொடர்ந்து இரவு 10 மணி அளவில் அந்த வாகனம் விடுவிக்கப்பட்டது. ஈரான் போர் காரணமாக பிரீமியம் பெட்ரோல் விலை ₹2.35 தொழில்துறை டீசல் விலை ₹21.92 உயர்ந்துள்ளது. வளைகுடா நாடுகளில் ஈரான் நடத்திய தாக்குதலால் கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக இந்தியாவிலும் எரிபொருள் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. பிரீமியம் வகை பெட்ரோல் லிட்டருக்கு ₹2.35 உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தொழில்துறைக்கு மூல ஆதாரமாக விளங்கும் தொழில்துறை டீசல் விலை லிட்டருக்கு ₹21.92 அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ₹87.67 இருந்த 1 லிட்டர் டீசல் தற்போது ₹101.59 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் சுமார் 25% விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஜெனரேட்டர்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை சார்ந்துள்ள தொழில்துறை பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. LPG சிலிண்டர் விநியோகம் இயல்பாக உள்ளதாக
மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை தட்டுப்பாடு எதுவும் பதிவாகவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தி 40% அதிகரித்துள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் போதுமான அளவு எல்பிஜி கையிருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் அதிமுக கூட்டணி உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்று தாம் சொல்வதை நிரூபிப்பது போலவே எதிர்க்கட்சியின் முடிவுகள் அனைத்தும் டெல்லியில் இருந்துதான் எடுக்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அதற்கு அதிமுக தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 2011 தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிடம் கூட்டணி பேச அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி 6 மணி நேரம் காத்திருந்ததை மறந்துவிட்டீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. குடும்பத்திற்கு பிரச்சனை வந்தபோது சோனியா காந்தியை சந்திக்க டெல்லிக்கு சென்றது யார் எனவும், தென் தமிழகம் வெள்ளத்தில் தத்தளித்த போது டெல்லியில் இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தையில் மும்முரமாக இருந்தது நீங்கள்தானே எனவும் அந்த அறிக்கையில் திமுக மீது அடுக்கடுக்கான கேள்விகளுடன் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கே மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ள அதிமுக தரப்பு மக்கள் நலன் கருதியே தங்கள் கூட்டணி செயல்படுவதாகவும் கூறியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். இன்றைய தினம் நடைபெறவிருந்த வேட்பாளர்கள் நேர்காணல் ரமலான் பண்டிகை காரணமாக நாளை மறுதினம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக திமுகவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை காங்கிரஸ் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை ஆலோசனை கூட்ட விவரம் குறித்தும் அதிமுகவை விமர்சித்தும் பேசினார். எல்லாருடன் கலந்துரையாடி எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் என்று வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை நாங்கள் ஆய்வு செய்து எடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் குழுவிடம் பேச்சுவார்த்தை குழுவிடம் அளிப்போம். பேசிட்டு இருக்கங்க, இழுபறின்றது வேற, பேசி கொண்டு இருப்பது வேற, ரெண்டுத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சிங்க. அதிமுகவுக்கு தலைமையே அதிமுக கட்சியுடைய தலைவரே அமித்ஷா தான். போதுமா? இதை விட என்ன சொல்லணும்? அவங்க தான் தீர்மானிப்பாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தேர்தலுக்கு பிறகு இணைத்து விடலாம் அதிமுகவை பாஜகவோடு. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். பாஜக அதிமுக முகமுடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் நுழையலாமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தக்க பாடத்தை தேர்தலில் புகட்டுவார்கள். இப்போ நாங்கள் எங்கே பேச்சுவார்த்தை நடத்தணும்? காங்கிரஸ் எங்கே சென்னையில் தானே பேச்சுவார்த்தை நடத்தணும்? வேற எங்கன்னா போய் டெல்லியில் நடத்தணும்? இவர் மட்டும் ஏன் டெல்லியில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு? இதான் இந்தியா கூட்டணிக்கும் மதச்சார்பற்ற கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். அதை மக்கள் தீர்மானிப்பாங்க யாருக்கு யாரு போட்டின்னு. ஓகே. திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. நாளை மறுதினம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட கூட்டம் சூழலின் அவசியம் கருதி முன்கூட்டியே நடப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது டார்ச்லைட் சின்னத்தில் போட்டியிடுவதா என மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகளிடம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கருத்துக்களை கேட்டறிந்தார். பெரும்பாலான நிர்வாகிகள் டார்ச்லைட் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். மாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பியூஷ் கோயல் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக டெல்லி சென்றுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று காலை 11:30 மணிக்கு அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார்.
அமித்ஷாவுடன் ஏற்கனவே இபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. தாவேக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் இரண்டாம் கட்டமாக விஜய் நேர்காணல் நடத்தினார். முதற்கட்ட நேர்காணலில் 60 வேட்பாளர்களை தேர்வு செய்த நிலையில் இரண்டாம் கட்டமாக 50 வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ், சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சசிகலா சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து இருவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலை கூட்டணி அமைத்து எதிர்கொள்ள தீர்மானித்து கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணி நாங்கள் கையொப்பமிட்ட இந்த வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. நல்ல ஒத்துழைப்பான ஒரு கூட்டணியை அமைத்துள்ளோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்களில் 14 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுகிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்தை எதிர்த்த மனு மீதான விசாரணையில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விலகியுள்ளார். வழக்கை விசாரித்தால் ஆதாய முரண் குற்றச்சாட்டு எழும் என்று குறிப்பிட்டு விசாரணையிலிருந்து விலகியுள்ளார். தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் நேற்று சென்னையில் இருந்து தனி விமானத்தில் மும்பை புறப்பட்டு சென்றார். மும்பையில் இயக்குநர் அட்லியின் மனைவிக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக விஜய் மும்பை சென்றுள்ளார். விஜய் நடித்த தெரி, மெர்சல் மற்றும் பிகில் படங்களை அட்லி இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. सर विजय सर தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு அவர் செய்வதை நான் ஏன் பார்க்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் பதிலளித்துள்ளார். சென்ற முறை இந்தியா கூட்டணிக்கு நீங்க தமிழகம் முழுவதும் நல்ல பிரச்சாரம் பண்ணீங்க. அதே போல இந்த ஆண்டு இந்த தேர்தலுக்கும் பிரச்சாரம் கண்டிப்பா உண்டு. அதை பத்தி பேசத்தான் இப்ப போயிட்டு இருக்கேன். சார், தொகுதி பங்கீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு திமுக குறைத்து வழங்கக்கூடிய சூழ்நிலையில நான் இது ஏற்கனவே மதுரையில் இறங்கும்போது சொன்னேன். நான் எனக்கு இது வந்து கடமையாக நினச்சிட்டு இருக்கேன். தவிர இதில் எனக்கு என்ன பெரிய லாபங்கிறத பற்றி யோசிக்காமல் நான் சொல்லும்போது கிண்டல் அடித்தாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் ஐம் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். நிறைய கட்சிகள் வந்து தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக தலைவர் விஜய் டேரக்டாக பெரம்பூரில் போட்டிடுறேன்னு சொல்கிறாரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்குது, அதை நான் பார்த்து. இந்த முறை வந்து இந்த முறை வந்து புதியவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து மக்கள் நீதி மையத்தில் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே இருக்கு மக்கள் நீதி மையத்தில். நான் தான் அதில் இருக்கிறதுக்குள்ள பழைய ஆளு.
சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற தவேக இஃப்தார் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா கலந்து கொண்டார். அவரிடம் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்த கருத்து குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஆதவர்ஜுனா, நாங்கள் யாருக்கும் அஞ்சுவதில்லை, மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் என தெரிவித்தார். வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக யாருன்னு காட்டும் அப்படின்னு 5 வருஷமா இன்னும் எம்எல்ஏவே இங்கே பக்கம் வரல. அந்த எம்எல்ஏவை முதல் காமிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு எம்எல்ஏ உருவாக்கணும். பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே சத்யா நகரில் வீடு அடிச்சிட்டாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கான எல்லா விதமான சக்தியும் இருக்குது. ஆனால் அரசு காரணம் சொல்லி இடிக்கிறாங்க. எந்த அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் அடிபடிய மாட்டோம்.